அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பெற்றோர்களாகிய நாம் பெரும் போராட்டங்களை நிகழ்த்துகிறோம். என்ற போதிலும் சிறந்த மாற்றங்கள் வரவில்லையே என்கிற ஏமாற்றங்கள் நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் பிள்ளைகளை சிறந்த முறையில் இம்மையிலும் மற்றும் மறுமையிலும் அவர்களை வெற்றியாளர்களாக உருவாக்குவதற்கான சிறந்த வழிகாட்டுதல்கள் மிக்க ஒரு தொகுப்பு தான் நவீன யுக பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் 50 விதிகள். பொதுவாகவே இன்றைய காலகட்டங்களில் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயங்கள்ல பல விஷயங்களை சொல்றாங்க. அது கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பெற்றோர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். இதான் சூப்பரான ஐடியாப்பா, இதான் சூப்பரான கைட்லைன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணமா குட் டச் பேட் டச், இதுவா சூப்பரான கண்டுபிடிப்பா இருக்குது, ஸ்கூல்ல கூட இதை நடத்தணும் என்றெல்லாம் அதை அப்படியே கவர்ந்து போறாங்க. ஆனா இஸ்லாம் சொல்வது குட் டச் பேட் டச் என்பதா? இஸ்லாம் சொல்வது என்ன? டோன்ட் டச். ஒருவர் தீய எண்ணத்தோடு கேவலமான எண்ணத்தோடு பிள்ளைகளை அவர்கள் அது குட் டச் தான் என்கிற ஒரு எண்ணத்தில் அவர்களை தொட்டு அவர் என்ன செய்யலாம், அந்த பிள்ளை விஷயத்துல தவறாக நடந்து கொள்ளலாம். அதனால இஸ்லாம் சொல்லுது டோன்ட் டச், மகரம் கைர மகரம், யார் தொடணும் யார் தொடக்கூடாது, தொடக்கூடாதவர் தொடக்கூடாது தான். இதுதான் இஸ்லாம் வழிகாட்டுதல். இதெல்லாம் நீங்க பெற்றோருக்கு என்ன செய்யறது அப்படின்னா தெரியறது இல்லை. இந்த புத்தகத்துல பல விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, முகமது அப்துல் வஹாப் அவங்க பிள்ளைகளுக்கு அகீதாவை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். தலீமு சுபியான தௌஹீத், குழந்தைகளுக்கு முதல்ல தௌஹீதை சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கு முன்னாடி குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக நீங்க முதல்ல மாஷாஅல்லாஹ் நம்ம குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு மாசா அனுப்புறோம், நாம கற்றுக் கொடுக்குறோம். ஆனா முதல்ல அவங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அகீதா, மார்க்கத்தினுடைய கொள்கை நம்பிக்கைகள். இது அவங்க ஆச்சரியமா இருக்கும், பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அதை படிச்சுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. ஆனா அழகாக பிள்ளைங்க குர்ஆனை கற்பதற்கு முன்பாக அவர்கள் தெரிய வேண்டிய இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், நம்பிக்கைகள் அது தெரியாதனால தானே நீங்க மாசாக போற பிள்ளைங்க ராவணன் மவன்டா ஒத்தலை நிக்கிற யமன்டா அப்படின்ட்டு படிச்சுட்டு போறாங்க. எந்த வாய் பிடிக்குது? குர்ஆன் ஓதுற வாய் தானே பிடிக்குது. அப்போ இங்க எங்க நம்ம தவறளிக்கிறோம்? சொல்லலாமோ ஒத்தலை நிக்கிற யமன்டான்னு சொல்லலாமா? உயிர் எடுக்கிறோம் யாரு? அல்லாஹ் தானே. அப்போ அந்த சக்தியை அந்த ஆற்றலை ஒருவன் தனக்கு இருப்பதாக நினைக்கிறான் அப்படின்னா இது எவ்வளவு அக்கீதாவுக்கு எதிரானது, ஈமானுக்கு எதிரானது. பிள்ளைங்களுக்கு முதல்ல அக்கீதாவை சொல்லிக் கொடுக்கணும் என்பதை மாஷா அந்த புத்தகத்துல மேற்கோள் காட்டியிருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அதே போன்று மாஷா பல விஷயங்கள் இருக்கு, பட்டுவிட்டால் 12 மணி நேரம் பேசலாம் போல இருக்கு. பிற மதத்தவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தில் அந்த நம்பிக்கை ஆழமாக ஏற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு பெயர்கள் சூட்டுவதிலேயே மார்க்கத்தோடு அவருடைய மத நம்பிக்கையோடு சேர்ந்த பெயர்களை சூட்டுகிறார்கள். உதாரணமாக இமானுவேல். இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆனா நம்மளுடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய பேர்கள் எப்படி இருக்கிறது? நல்லா ஃபேஷனா இருக்கணும், மாடலா இருக்கணும், இந்த அல்பாபெட்ல ஸ்டார்ட் ஆகணும் என்கின்ற அடிப்படையில் இருக்குது. பல விஷயங்களை இன்னைக்கு பெற்றோர் எங்கே தோத்து போறாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய உயர்த்தெடுக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க சரியான வழிகாட்டுகளை பிள்ளைகள் தரவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுவார்கள் என்பதை தெளிவாக இந்த புத்தகம் ஆசிரியர் பல விஷயங்களை போட்டுட்டு காண்பித்திருக்கிறார். அதே போன்று இந்த 50 வழிகாட்டுகள், ஒவ்வொரு வழிகாட்டுதலுமே மாஷாஅல்லாஹ் அவ்வளவு அவசியமானது. தோல்விகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். தோல்வி அடையக்கூடாது, ஜெயிக்கணும். இப்படிதான் பிள்ளைங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னதோ குதிரை போட்டி மாதிரி. யாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோற்றதே கிடையாதா? நம்ம பிள்ளைங்க மாத்திரம் ஜெயிச்சுட்டே இருக்கணுமா? அப்ப அப்படி இந்த சொசைட்டி, இந்த உலகம் அந்த பிள்ளைகளை அப்படி வழிநடத்தக்கூடிய காரணத்தினால்தான் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய சமயத்தில் அது எதிர்கொள்வதற்கான திராணி சக்தி அவங்கள்ட்ட இல்ல. கடைசி எங்கே போறாங்க? தற்கொலை போய் முடியுது. இந்த வீட்டுக்காக இந்தியாவில் போராடி கொண்டிருக்கிறது காரணம் இதற்காக. நீட் என்கிற எக்ஸாமில் பங்கெடுத்து அந்த தோல்வியை சந்தித்து அந்த தோல்வி எதிர்கொள்ள முடியாம சில பிள்ளைங்க தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினால். ஆக இது போன்ற தோல்விகளை எதிர்கொள்வதற்குண்டான சக்தியை, திராணியை அதை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் பெற்றோர்கள் நாம் இருக்கிறோமே தவிர அவன் தோக்கக்கூடிய சமயத்தில் அவனை ஊனப்படுத்துகிற, அவனை சொல்லி காட்டுகிற, அவனை குத்தி காட்டுகிற, இன்னும் அவனை பலவீனப்படுத்தக்கூடிய இடத்தில் நாம் இருந்து என்கின்ற அடிப்படையில் பல விஷயங்கள். அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றோர்களாகிய நாம படிப்பினை பெற்று அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய வயதிலேயே இந்த மார்க்கத்திற்காக தன் உயிரையும் கொடுப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு முன்வந்தார். அந்த தியாகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும். ஆனா மார்க்கத்திற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்கிற அந்த தியாக உணர்வை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்கின்ற பல வழிகாட்டுதலை மாஷாஅல்லாஹ் இந்த புத்தகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இஸ்லாமிய பெற்றோரும் மாஷாஅல்லாஹ் ஷேக் கமாலுல் மதனி அவர்களும் ஷேக் முபாரக் மதனி அவர்களும் திரும்ப சொல்வது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் அவசியமாக படிக்க வேண்டிய புத்தகம் என்று இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த புத்தகத்தை நாம் அனைவரும், பெற்றோராக நாம் அனைவரும், இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் பள்ளிவாசல் மற்றும் மதரசா நிர்வாகிகள், மதரசா படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கையடக்க நூலாக வழிகாட்டுதலாக இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தின் மூலமாக எல்லா தரப்பினரும் பயனடைய வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.